Hi guys, welcome to Vlogs by Priyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு டே 3 இன் மலேசியா. நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டிங் ஐலாண்ட்ஸ். ஸோ அங்க வந்து நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஹவானா ஸ்கை ஸ்டேஷன் அப்படின்ற இடத்துக்கு போக போறோம். அங்கேருந்து ஒரு கோண்டோலா ரைடு எடுத்து நம்ம வந்து 2-3 இடத்துக்கு போக போறோம். அதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்க இந்த வீடியோலயே பார்க்கலாம். ஜென்டிங் ஹைலாண்ட்ன்றது இங்கேருந்து ஒரு 1 hour ரைடு. நம்ம கிராப் புக் பண்ணியிருக்கோம். ஆன் த வே அவர் இன்னும் 2 minutesல வந்துருவாரு. நம்ம அப்படியே போயிட்டே பார்க்கலாம். ஓகே, நீங்க இன்னும் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டாருங்க நம்ம டிரைவர், சாரி கேப்டன். குட் மார்னிங். குட் மார்னிங். பரவாயில்ல, நல்ல செழிப்பமாக தான் வரவே இருக்கிறாரு. ஓகேங்க, நம்ம வந்து டாக்ஸியில் வந்து இறங்கிட்டோம். நம்ம டாக்ஸி நிற்கிது, இறங்கிட்டோம். மேலே சைன் போர்ட் ஃபாலோ பண்ணிப்போங்க. ஹவானா ஸ்கைவே. நம்ம வந்து அந்த ஹவானா ஸ்கைவே அந்த இதுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பிளான் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேபிள் கார் எடுத்து, அது வந்து கொண்டோலா ரைட். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து அந்த அடுத்த சைடுக்கு போகணும். ஸோ மேலே போக சொல்லுவாங்க. ஹவானா ஸ்கைவே மேலே போகணும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இந்த நைஸ் டு see you அப்படின்னு ஒரு மார்க் இருக்குங்க. ஆப்போசிட்லேயே இருக்கிற எஸ்கலேட்டரில் மேலே போயிடலாம். ஸோ இதுவும் ஒரு சின்ன மால் மாதிரி தான் இருக்குது. ஹவானா ஸ்கைவேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோண்டாலாவில் போகிற அந்த ஸ்டேஷனோட நேம் அது. Oh my god. ஸோ ஸ்கைவேவோட ஆப்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 AM - 11 PM வரைக்கும் இருக்குங்க. ஸ்கைவேவோட டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு கியாஸ்க் வேணும்னா இங்கே இருக்குது தனியாக. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த உள்ள இங்கே போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். நம்ம கியாஸ்கில் இருக்கோம். கோண்டலா 1 way ரிட்டர்ன் 2 டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே, பேக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய டிக்கெட்ஸ் ரெண்டுமே இங்கே வந்துருச்சுங்க. 2 way டிக்கெட்ஸ் இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு இன்வாய்ஸ் வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். 72 hours நம்ம வாங்கினது வந்து 72 மணி நேரம் இருக்குங்க. இது அவைல் பண்ணிக்கிறதுக்கு கியாஸ்கில் எடுக்கிறது ஓகே தாங்க. பட் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, புக் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க. பிகாஸ் இங்கே வந்து ஒரு பார்த்துருப்பீங்க, பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருந்ததுனால பெரிய லைனாக இருந்ததுங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் க்ளூக்கில் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்னும் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு வேணால் லிங்க் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள்.
இதை விட உங்களுக்கு ரேட்ஸ் அங்கே இன்னும் கூட கம்மியாக கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அவங்களாம் பாருங்க ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே மொபைலில் காமிச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ நம்ம டிக்கெட்டை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணோங்க. அவ்வளோதான், ஸ்கேன் பண்ணியாச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெடியாடி? நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால இங்கே கூட்டம் இல்லை. பிகாஸ் அவங்க நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போதே கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. 8:30 No, we reached at 9 o'clock. Show that. Gumbals. இது பேர் தாங்க கோண்டாலா. நம்ம இந்த சுவிட்சர்லாண்டில் போயிருப்போம்ல இன்ஃப்ரோக்கு போகிறதுக்கு, ஸோ அதோட நேம் தான் கோண்டாலா. நெக்ஸ்ட் இதில் போய்க்கிறியா? நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ ஒரு இதுக்குள்ள ஒரு 6 பேர் ஏறலாம்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும்தான் இதில் ஏறி இருக்கோம். கிளம்பும்போது இந்த இதுவும் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். முன்னாடி இருக்கிற கொண்டோலா போயிடுச்சு, இதுவும் அப்படியே தானாக க்ளோஸ் ஆகிடும். பிக்கப்பே வந்து வேகமாக தான் எழுதலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம், அதே மாதிரி இல்லை. We have to get down here. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இங்கேருந்து டேரெக்டாக ஜென்டிங் ஐலாண்ட் மேலே போயிட்டோம். பட் இந்த வாட்டி இந்த நாங்கள் தெரியுதுங்களா, அங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள், அந்த சைனீஸ் டெம்பிளில் போய் நாங்கள் ஃபர்ஸ்ட் இறங்கி அங்கே ஒரு ரிசர்வ் அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து நம்ம ஜென்டிங் ஐலாண்ட் போகிறோம். ஒரு 5 to 6 minutes ஆகுதுங்க மேலே போகிறதுக்கு. இதுக்கான ஸ்டாப் இங்க இருக்கு, நம்ம இப்ப இறங்கிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஸ்டாப்புங்க, சின்ஸ்வி ஸ்டேஷன். ஜாகிரதை. ஸோ இந்த ஸ்டாப் வந்து பேர் வந்து சின்ஸ்வி ஸ்டேஷனுங்க. நம்ம பேர்லாம் எங்கேயும் கேட்க வேணாம். ஜென்டிங் ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி வர ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்கிக்கோங்க, மறக்காம இறங்கிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா? ஸோ சின்ஸ்வி கேவ் இங்க இருக்கு, இந்த பக்கம் போகிறோம். ஸோ மேப்போடைய அட்ராக்ஷன்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். அட்டையர் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா சின்ஸ்வி கேவ் டெம்பிள் போகிறோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு. இங்கே பாருங்க, கேபிள் காரு. ஸோ இந்த டெம்பிள் போகிறதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. லைக் எப்படின்னா வந்து விமென்க்கு வந்து ட்ரெஸ் கோட் எப்படின்னா வந்து விமென் வந்து ஷோல்டர்ஸ் கவர்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்ஸ் வந்து அலௌட் இல்லை. மென்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அலௌடு, பட் வந்து நீ லென்த் வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த டெம்பிளுக்கு பிளான் பண்ணும்போது அட்டையரும் கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க. அதே ரூல்ஸ் மாதிரி தாங்க. இல்லனாலும் பக்கத்துல ஷாப்ஸ் இருக்கும், பட் எதுக்கு நம்ம தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணி அங்க ஒரு வாங்குறத நம்ம திரும்ப யூஸும் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வர்றது பெட்டர். நான் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கேன், பட் இருந்தாலும் பேக்கப்க்கு ஒரு பேண்ட் நான் பேக்ல வச்சிருக்கேன். ஸோ நீங்க வரீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துருவோம். ஓகே. If we fall, then we fall in flames. One more time.
இங்கே பாருங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து மேன்மேடாக தான் இருக்கும்ல அது, பட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டிங் ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற மலை, அங்கே இருக்கிற டெம்பிள் இது. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜென்டிங் ஹைலாண்ட்ஸில் இருக்கிற ஹோட்டல்ஸ். ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம மேலே அங்கே போவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கா இருப்பாங்க புத்தா, எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பாருங்க. பக்கத்தில் போய் பார்ப்போமா? நம்ம இவரை வந்து லாஃபிங் புத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நேம்னு நினைக்கிறேன். பட் கரெக்டான நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா புத்தா ஸ்டாச்சு இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. பட் இது எதுக்காக ஃபேஸ் மூடி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ஐதீகமா என்னன்னு தெரியல, எதுக்காக அதை மூடி இருக்குன்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. பயங்கரமா இருக்குல்ல. அண்டு எல்லாரும் பெல் அடிக்கிறத பார்த்தோம், அடிப்போமா? Make a wish and take my hand if you stay, feel the rush, take my breath away. If we fall, then we fall. One bell sound for one wish. Under the lights we are transcending gravity, pulse the rhythm like stars, we never end and we burn so bright. Baby, the dawn is சரி ஓகேங்க, இங்கே முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஜென்டிங் ஐலாண்ட் கிளம்புவோம். இது ஆக்சுவலி ஒரு மவுண்டன் தாங்க, ஜென்டிங் ஹைலாண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கேஎல்ல இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேஎல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 27, 28 கிட்ட இருந்தது. இப்போ இன்னைக்கு காலைல இப்போ வந்து ஒரு 21, 20 கிட்ட இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. அண்ட் அங்க பாருங்க, மேலெல்லாம் ஏதோ ஒரு, திருப்ப காட்டுறேன் தெரியுதுங்களா, மேலெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. நேற்று நம்ம அந்த ராமாயணம் இது பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி இது ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னன்றதை பார்த்து வந்துடலாம். ஸோ இந்த புத்தர் சிலை இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்குங்க அந்த என்ட்ரன்ஸ், ஜர்னி டு என்லைட்மெண்ட். ஸோ இது அவங்களுடைய புராண கதைகளோட டிபிக்ஷனாக தான் இருக்கும் கண்டிப்பா. ஒவ்வொரு கதைகளுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துலேயே அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கருட புராணத்தில் வர மாதிரில இருக்கு தான் இதோடைய கண்டினியூஷன். அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். என்ன கமல் வயசு வந்துருச்சு திடீர்னு. ஆஹா, மேல இருந்து நல்ல வியூ பாருங்க. இது ஏதோ போட்டோ எடுக்கலாம்னு வந்தாங்க. ஆக்சுவலி எல்லாரும் இங்க வந்து மண்டி போட்டு பயங்கரமா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி வேண்டாம்னு சொல்லி கிளம்பிட்டோம்.
இது வந்த இடமா? இல்லை இல்லை, இதுன்னு அடிக்கிறது கொள்றது பற்றியே இருக்கு எல்லாமே. இல்லை, அது சம்மந்தமாகவே இருக்கு எல்லாமே, அதுக்காக கேட்டேன். ஸோ அப்படியே இந்த மேலே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. மேலேருந்து எப்படி இருக்குது வியூ? பயங்கரமாக இருக்குல்ல? அங்கே பாருங்கள் அந்த டெம்பிள், அந்த டவர் மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே மேலே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். அவ்வளோதானா? கீழே இறங்கிக்கலாமா? பட் வியூ எப்படி இருக்குது? சூப்பர்ல. இங்கே வந்து வெயில் அடித்தாலும் கொஞ்சம் அப்படியே சில்லுன்னே இருக்கு. லைட்டாக ப்ரீஸ் அடித்தா கூட அப்படியே சில்லுன்னு இருக்கு. அவங்களுடைய ஐதீகம் போல இருக்கு. காசு வச்சு எடுப்பாங்களா இல்லை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு கடவுள், பணம் சம்பந்தப்பட்டமான கடவுள், அவங்க அதில் வச்சுட்டு போயிடுறாங்க அமௌண்ட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? உலகத்தில் வந்து எல்லாருக்கும் சேர்த்தாப்புல இருக்கிற ஒரு கடவுள் என்னது? அவர் தான். எல்லாருமே வேண்ட ஒரு விஷயம். இங்கே கூட பாருங்க, ஒரு சொவீனியர் ஷாப் இருக்குங்க. பட் இது சொவீனியர் ஷாப்னு தெரியல. சம்திங் ரிலேட்டட் டு அக்குபஞ்சர் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் இருக்கு. ஜில்லுன்னு இருக்கு. இந்த கேவ்ஸ் மாதிரி இதுக்குள்ள வரும்போது தொட்டாலே ஆச்சு ஜில்லுன்னு இருக்கு. இந்த ஐட்டம், இந்த கல் மேன்மேட் மாதிரி இது தெரியல. ஒருவேளை இது மேன்மேடா இருந்தா சூப்பருங்க. ஹேட்ஸ் ஆஃப். பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆஹா, இங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இது வந்து ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபால் தான் நினைச்சேன். பட் இது மேன்மேட் தான். சூப்பருங்க, பயங்கரமா பண்ணியிருக்காங்க. மேன்மேடாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்குன்னு ஏதாவது டெடிக்கேட்டடாக கோயில் மாதிரி இருக்கா? அப்போ நம்ம கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ப்ரீஸ்லாம் அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அங்கே மேலே தெரியுதா? அந்த பில்டிங்கே வந்து கவர் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டாப்ல இருக்கிறோம் நம்ம. ஸோ அவ்வளோ சில்லுன்னு இருக்கிற ஒரு லொக்கேஷனுங்க இது. மேலே இருந்து நம்ம கீழே இறங்கும் போது கடைசியாக இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் வருதுங்க. பயங்கர ஸ்டீப்பாக இருக்கு. இவங்க இந்த ராக்கை தான் வந்து கார்ப் பண்ணி செதுக்கி இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இறங்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. நீங்க தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா பாசியா இருக்கு, கொஞ்சம் ஒழுக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னாங்க, இறங்கினோடனே நம்ம இங்கே வந்துட்டோங்க. நம்ம இறங்கி வந்தோம்ல எக்ஸ்கலேட்டரு, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே போய் டெம்பிள் உள்ளே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த டெம்பிள் ஏறி போனோம்னா நம்ம கரெக்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது அப்படியே வந்து நேராக அந்த பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருந்ததுல புத்தா, அந்த இடத்துக்கு நேராக போயிட்டோம். மேலே ஏறி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திரும்ப இங்கே தான் கீழே வந்தோம். இப்போ போகும்போது ரைட் எடுத்து அங்கே இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸு, அந்த ஸ்டெப்ஸில் இறங்கணும். அதாவது பட்டாசுல வெடிக்கிறாங்க.
கேடுச்சிங்களா பட்டாசு? எதுக்கு வெடிச்சாங்கன்னு தெரியல. ஏதோ வேண்டுதல் நினைக்கிறேன். இருக்கலாம். ஏதோ அந்த கூண்டுக்குள்ள போய் தான் வெடிக்கிறாங்க. சோ வேண்டுதல். வேண்டுதலா கூட இருக்கலாம். இவர் ஐஸ்கிரீம் வேணுமா? ஸோ அங்கேருந்து வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்குறோம். அந்த ஸ்மெல்ல பத்தியா பட்டாசு? ஃபாரின் பட்டாஸ். கோயில்ல தான் வேண்டுதல். அதான் கோயில் வேண்டுதல். பட்டாஸ் கூட இங்க கிடைக்கும் வாங்கி வெடிப்போமா? அதெல்லாம் வேண்டாம். இப்படி போற இப்படிவா போய் காட்டு. இங்க வந்து இந்த மாதிரி ஒரு பார்த்தாங்க சைனீஸ் காஸ்டியூம் ஃபோட்டோகிராஃபின்னு ஃப்ரீன்னு 10 to 20 minutes ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ்ன்னு. பட் தெரியல எப்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு. நம்ம ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் பாருங்க ஒரு ஃபுட் ஷாப் தாங்க. மேபி நம்ம வரும்போது ட்ரை பண்ணலாம். gift shops, souvenirs. போட்டோ எடுப்பாங்களாண்டா, பட் பிரிண்ட் வேணும்னா நம்ம பே பண்ணணும். பட் போன்ல எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, we provide free photo shoot service. After photo shoot can see your photo here. அதாங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிற வரைக்கும் ஃப்ரீ தான். A5 சைஸ் 50 A5 சைஸ் வந்து 50 ringgits வரைக்கும் இன்க்ளூட் சாஃப்ட் காப்பியோட கொடுத்துருவாங்க. ஸோ பட் எத்தனை ஃபோட்டோஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அவர் ஃபோட்டோ பேப்பர்ஸ் 260 GSMல இருக்கிற ஒரு திக் ஷீட்ல கொடுக்குறாங்களாம். ஆல் தி பிக்சர்ஸ் இஃப் யூ டோன்ட் லைக் வேண்டாம்னா நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாங்களாம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. நோ ஃபோன் அலோடு. இங்கே வந்து இந்த நோ ஃபோன்ஸ் ஆர் அலவுட் இன் அவர் ஃபோட்டோகிராஃபி செஷன்னு வேற அவங்க ஸ்பெஷலாக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா, நம்ம அங்கேருந்து இறங்கி வந்தாலும் கீழே அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் சொல்ல முடியாது, ஃபுட் ஷாப்ஸ்லாம் இருக்கிற வரிசையிலேயே வந்தீங்கன்னா கடைசியாக இருக்குது இவங்களோட ஷாப். 50 ringgit உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி வாங்கிக்கோங்க. சாஃப்ட் காப்பியும் கொடுத்துட்றாங்களாம். அண்ட் இதாங்க டெம்பிள். ஸோ மோஸ்டாக பேச மாட்டோம், நீங்கள் அப்படியே பாருங்க. உள்ள வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கு வந்து ஃப்ரீ தான். பட் டொனேஷன் சொல்லி நமக்கு வந்து கையில் ஒரு கேண்டில் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து 25 ringgits தான். நீங்கள் ஒரு கேண்டில் வந்து 25 ringgits அதை வாங்கிட்டு நம்ம வந்து மேலெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம ஆல்ரெடி சைனீஸ் பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம அந்த சைனீஸ் டெம்பிளில் நம்ம அதை பண்ணிட்டோம். ஸோ அதனால நாங்கள் இப்போ பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே ஆக்சுவலி இங்கே உட்கார்றதே வந்து செம்ம ப்ரீஸியாக இருக்குல்ல, சில்லுன்னு இருக்குது, பயங்கர சில்லுன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே சாப்பிடலாமா? ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஜென்டிங் ஐலாண்ட் கிளம்பிடலாம். அதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ இங்கே. ஓகே, அந்த கிளைமேட்டை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெம்பிள். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஜென்டிங் ஐலாண்டுக்கு நம்ம வந்து அந்த கொண்டோலா ரைட்ல வந்தோம்ல,
ஸோ அப்படி வரும்போது ஜென்டிங் ஐலாண்ட் தான் வந்து லாஸ்ட் ஸ்டாப். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்றாங்க. அந்த ஸ்டாப்ல நீங்க இறங்குனீங்கன்னா நம்ம இந்த டெம்பிளுக்கு வந்துடலாம். இதுவும் ஒரு சைனீஸ் டெம்பிள் தான். பட் நம்ம வந்து பெருசா இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட காடு, அப்புறம் அவங்களோட அந்த ஹிஸ்டரி, அது எல்லாமே வந்து பயங்கரமா இங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்க முக்கியமா என்னன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்காங்க. அந்த பெரிய புத்தாலாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த லொகேஷன் வந்து ஸ்பெஷலி ஃபார் போட்டோஸ். நீங்க வந்து இந்த சைனீஸ் பேக் டிராப்ல, அப்புறம் மவுண்டன்ஸ்ல, அப்புறம் இந்த பெரிய புத்தாவோட எல்லாம் போட்டோஸ் எடுக்கணும். அது கண்டிப்பா ஒரு நைஸ் லொகேஷன். ஸோ நீங்க கோலாலம்பூர் வரீங்க, ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் வரீங்கன்னா கண்டிப்பா இந்த லொகேஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க மலேசியா வந்திருந்த போது இந்த இடத்த நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, இங்க இருந்து டைரக்டா நாங்க போயிட்டு ஜென்டிங் ஐலாண்ட்ல இறங்கிட்டோம். எங்களுக்கு இங்க ஒரு ஸ்டாப் இருக்குன்றதே தெரியல. சோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதுக்கு வந்து எந்த நோ காஸ்ட், ஜஸ்ட் ஃப்ரீ தான். நம்ம அப்படியே வந்துட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நல்ல போட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே நம்ம பாத்தீங்களா பின்னாடி பேக் ட்ராப்லாம் எவ்வளவு செம்மையா இருக்குல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் இங்க செம்மையா இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இது. வெதர் வைஸாவும் சரி, இந்த லொகேஷன் வைஸாவும் சரி, கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாமா? எஸ் எஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம மேலே ஜென்டிங் ஐலாண்ட் மேலே போய் நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறோம். நீங்க இன்னும் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye. Bye.